ஒரு மினியான ப்ராடக்ட், ஒரு மினியான பண்ண முடியுதுன்னு பார்த்தா ஐயோ இருங்பாய். தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு வணக்கம். ஒரு மினி டேப்லெட் நம்ம கிட்ட, எஸ், ஐபேட் மினி. பிரிச்சு முதல்ல என்ன இருக்குன்றத பார்த்தலாம். அண்ட் ஆப்பிள் ஐ ப்ராடக்ட்ஸ் அப்படின்னாலே அதுக்கான அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இல்லையா? இருந்தாலும் இதை பார்க்க விருப்பம் இல்லாதவங்களுக்கு டைம் ஸ்டாம்ப் கொடுத்துறேன், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம் இப்போ அப்படியே வருதான்னு. எங்க வரல யா என்ன என்ன இவ்வளோ சின்னதா இருக்கு? என்னப்பா பர்பிள் கலர், நீங்க இதுதான் பர்பிளா? பர்பிள் கலர் வைக்க முடியல, அந்த அளவுக்கு மினி இல்லை. புக்லெட்ஸ், டைப் சி டு டைப் சிக்கான கேபிள், பிரைடட் கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு டைப் சி போட்டிருக்கக்கூடிய சார்ஜர். கேஸ் இருக்கும் இல்லையா, அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ரெண்டுமே பார்க்கலாம், உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது? அவ்வளோதான் நண்பர்களே, கேஸ் ரெடி. போடுறது எடுக்கிறது ரொம்ப சிம்பிள், பாருங்கள் நல்லா இருக்குது. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பென்சில் ப்ரோ. அப்படி என்ன தான் எக்ஸ்ட்ரா பண்ண முடியுதுன்னு பார்த்தா ஐயோ நல்ல வேலை. ஓகே, இந்த பென்சில் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அதாவது இந்த ஐபேட் மினியை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றத சொல்கிறேன். ஏன்னா திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மினி. ஸோ இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணதெல்லாம் ஒரு ப்ராப்பர் டேப்லெட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆண்ட்ராய்ட் சைடாக இருக்கட்டும், இந்த சைடு ஐபேட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பெரிய பெரிய சைஸ். பட் இதில் எனக்கு டிஃப்ரென்ஸாக இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வச்சு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஹோல்ட் பண்ண முடியுது. அது நார்மலாக இருக்கக்கூடிய பெரிய டேபிளில் சத்தியமாக வந்து முடியாது. அது ஒரு ப்ளஸ்ஸாக நான் வந்து பார்க்குறேன். நான் லாஸ்ட் 3 இயர்ஸாக ஐபேடை தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். பிரைமரியாக ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லேருந்து எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் நான் நோட்ஸ் எடுக்கிறது எல்லாமே வந்து ஐபேட் தான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதில் எழுதிட்டு எனக்கு இதில் எழுதும் போது அந்த அளவுக்கு எனக்கு பர்சனலி வந்து கன்வீனியன்ட்டாக இல்லை. சின்ஸ் என் கை பெரிய கை, அதனால வந்து எனக்கு பெருசாக வச்சு எழுதி பழக்கமாயிட்டதுனால இதில் சின்னதில் வந்து அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து இன்னும் ஃபீல் ஆகலை. மேபி போக போக வரலாம். பட் இதோடைய ஃபார்ம் ஃபேக்டருடைய டிஃப்ரெண்ட் சைஸஸ் என்னன்றது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதோட சேர்த்து நம்ம யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே கிளாரிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது. நான் அந்த டிஸ்பிளேலேருந்து இந்த டிஸ்பிளேக்கு மாறினாலுமே எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து தெரியல. இது பார்க்கும்போது நல்லாவே இருந்தது. சரி, அப்படி டிஸ்பிளே எவ்வளோ பெருசாக இருக்குன்னு கேட்குறவங்களுக்கு 8.3 இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளே வந்து இருக்குங்க. 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் வருது. ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான். நம்ம பாஷையில் சொல்லணும்னா அவங்க பாஷையில் என்னன்றத உங்களுக்கே வந்து தெரியும். பட் இதில் வந்து உங்களுக்கு 500 நிட்ஸ்க்கான டிபிக்கல் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மல்டிமீடியா கன்சம்ஷன் எல்லாத்துக்குமே வந்து ஓகே. பட் மல்டிமீடியா கன்சம்ஷனுக்காக மட்டும் நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஸ்மால் மினி, அதுக்கு நீங்கள் பெருசே வந்து பார்த்துக்கலாம் இல்லைங்களா? சரி, இந்த மல்டிமீடியாக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கு ஈக்குவலாக வந்து சவுண்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சவுண்ட் குவாலிட்டி ஓரளவுக்கு ஓகேவா மட்டும்தான் இருக்குது. ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்காதீங்க. குவாட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருந்தே அவ்வளோதான். சரி, ப்ராசஸர் வைஸாக இதில் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கானா? கண்டிப்பாக இருக்குது. இதில் A17 ப்ரோன்னு சொல்லக்கூடிய நம்ம ஐஃபோன் 15 சீரீஸில் ப்ரோ சீரீஸில் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸர் வந்து கொடுக்குறாங்க. அஃப்கோர்ஸ் அது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர். இதுலேயுமே AnTuTu ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 மில்லியனுக்கு மேலே வருது. 3D மார்க் ஸ்கோருமே வந்து நல்லா தான் வந்திருக்கு. அண்ட் உங்களுக்கு ரே ட்ரேசிங்கான சப்போர்ட்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிஜிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் ஸ்மூத் எக்ஸ்ட்ரீமில் 60 FPS வரைக்கும் வந்து சப்போர்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அது கேப்பபிளான விஷயங்கள் தான். பட் ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்காக மட்டுமே இதை நம்ம பார்க்கணும்னா அதுக்கு எதுக்கு கேமிங் மட்டும் இல்லையா? இதில் டாவின்சியோட ஃப்ரீ வெர்ஷனுமே இருக்கு. நாங்க ஒரு எமர்ஜென்சியில் எங்கேயாச்சும் டக்குன்னு வெளியில் போகிறோம், ஐபேட் மட்டும் தான் இருக்குது, எடிட் பண்ணுமானா நான் M1ல வந்து எடிட் பண்ண முடிஞ்சது. இதுலேயுமே அது முடியுது. அந்த சாஃப்ட்வேரும் எந்த ஒரு லேகும் இல்லை, கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஆப்டிமைசேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. எஃப்சிபியும் இருக்குது. பட் வி ப்ரிஃபர் டாவின்சி. ஏன்னா அது இலவசமாகவே இருக்குது, எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் அது வந்து நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்கிறதோடவே உங்களுக்கு ஐபேட் மினியில் இதுதான் முதல் முறை. ஸோ வேணுன்றவங்க அதையுமே யூஸ் பண்ணிக்கலான்றது ஒரு ப்ளஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸில் இதில் iPad OS 18 வந்தது. இப்போ 18.1 அப்டேட்டும் வந்துருச்சு. ஆப்பிள் இன்டெலிஜென்ஸில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரைட்டிங் டூலை பற்றியெல்லாம் பேசியிருந்தோம்ல, நீங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சமயத்தில் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸில் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் வந்ததுன்றதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அதில் செக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துடுச்சு. அண்ட் போக போக வந்து மற்ற ஃபீச்சர்ஸும் வந்துடும். ஏன்னா ப்ரோ சீரிஸ் சிப் இல்லையா, அதனால் நீங்கள் அதை தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். அதுவும் ஏஐ, அந்த பிளே கிரவுண்டு, நீங்கள் வரைஞ்சா மாறுறது, இல்லை வந்து உங்கள் இமேஜை வச்சு மாற்றிக்கிற மாதிரி பல விதமான விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி சொன்னால் இன்னும் லென்த்தாக போயிடும். ஸோ ஃபுல்லாக அந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ முக்கியமான கட்டத்துக்கு வருவது பிரைசிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு வேலை செல்லுலார் வேரியன்ட் வேணும்னா ஒரு 15,000 ரூபாய் ஜாஸ்தி. சரிங்களா? சரி, இப்போ செல்லுலார் வேரியன்ட் இல்லாமல் நார்மலாக ஒரு பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா கூட 50,000 ரூபாய். அந்த 50,000 ரூபாய்க்கு இந்த ஐபேட் மினி பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா ஒரு நிமிஷம். என்கிட்ட நான் பர்சனலி ஐபேட் ஏர் M1 வந்து யூஸ் பண்ணிருக்கேன். M1 சிப் இருக்கிறது. ஓகேங்களா? அது இப்போ கரண்ட்லி 53க்கு வித்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு ஆஃபர் அது கார்டு டிஸ்கவுண்ட்லாம் கிடைச்சதுன்னா இந்த ரேட்டோ இதுக்கு கம்மியாக கூட உங்களால் அதை வாங்க முடியும். அதுக்கான சைட் பை சைட் டிஃபரன்ஸ்
நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் எனக்கு பர்டிகுலர்லி வந்து தெரியல. ஒருவேளை உங்களுக்கு பட்ஜெட் அதுதான் 50,000 ரூபாய் தான் என்னுடைய பட்ஜெட், நான் ஆப்பிள்ல ஒரு ஐபேட் வாங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கீங்கன்னா இந்த ரெண்டு ஆப்ஷனும் இருக்கு. உங்களுக்கு சின்ன டிஸ்பிளே கண்டிப்பா செட் ஆகாதுன்ற பட்சத்தில் நீங்க அதை பார்க்கலாம். இல்ல எனக்கு இன்னைக்கு நான் வாங்குறதுல ஒரு பெஸ்ட் ஐபேட் வாங்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா M2 சப்போர்ட் பண்ணக்கூடிய ஐபேட் ஏர் அது இருக்கு 60,000 ரூபாய். அது உண்மையிலேயே வேல்யூ ஃபார் மணியா இருக்கும். இந்த ஐபேட் மினின்றது இட்ஸ் நாட் ஃபார் எவ்ரிவன். நீங்க வந்து ரொம்ப போர்ட்டபிலிட்டி எதிர்பார்க்குறீங்க, சின்னதா இருக்கணும், எங்க வேணாலும் எடுத்துட்டு போகணும், அட் த சேம் டைம் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ்லயும் வந்து காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது, நீங்க யூஸ் பண்றதும் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா இருக்கணும். ஆப்பிள் பென்சிலுடைய சப்போர்ட்டும் ஃபுல் ஃபிளெஜ்டா வரணும்ன்ற பட்சத்தில் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பென்சில் நம்ம தான் இதை பத்தியே சொல்லணும்னு தோணுது. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் பென்சில் ப்ரோ. ஓகேவா, இது 12,000 ரூபாய். பட் இந்த ஐபேட்ல ப்ரோ மட்டும் கிடையாது, USB டைப் சி இருக்கு பாத்தீங்களா, அதுவுமே வந்து சப்போர்ட் ஆகும். அது 8,000 ரூபாய். ஸோ பென்சில் டைப் சி வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு மோர் தென் எனஃபா இருக்கும் நீங்க எழுதுறதுக்கு மட்டும் அப்படின்னா. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் சென்சிட்டிவ் பட்டன்ஸ் எல்லாம் இருக்கு. ப்ரெஷர்ஸ்னா நீங்க ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணணும்னா அந்த விஷயம் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைண்ட் மை பென்சில், ஷேடோஸ், ஹைலைட்ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இதுல இருக்கு. இது இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டா யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போதைக்கு இது பேசிக். அண்ட் டேப்லெட்ன்றதுனால ஒரு விஷயத்தை சொல்லவே மறந்துட்டேன், கேமரா. இதுல ரெண்டுத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா பின்பக்கம் முன்பக்கம் 12 மேப்ஸ்க்கான கேமரா தான் வந்து இருக்கு. இதுவுமே அப்படியே தான் போன ஜென்ரேஷன் என்ன இருந்துச்சோ அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்மார்ட் HDR இருக்கு. ஓகேங்களா, பிளஸ் நீங்க மீட்டிங் அட்டெண்ட் பண்றதுக்கு, வீடியோ கால்லாம் வந்து பண்றதுக்கு நார்மல் ஒரு குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. ரியர்லியா இருக்கட்டும், ஃப்ரண்ட்லியா இருக்கட்டும். என்ன பிரச்சனைனா கேமரா வந்து இந்த சைடில் இருக்கு, மேலே இருந்திருந்தா இந்த மாதிரி நிற்க வச்சு பேசும்போது சரியாக இருந்திருக்கும். மேபி நீங்கள் இப்படி வச்சு வீடியோ கால்லாம் வந்து அட்டன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். லெட்ஸ் சி உங்களுக்கு எப்படி இருக்கு. இப்போ நான் திருப்பி பேசும்போதே தலைவலிக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் சொல்லுங்க. ரியர் ஃபேசிங் கேமராவில் நீங்கள் வீடியோ எடுத்தீங்கன்னா இந்த ஐபேடில் இப்படி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓரளவுக்கு வீடியோ ஓகே மாதிரி தான் இருந்தது. பட் ஆடியோ ஓகேவான்னு சொல்லுங்கள். கிட்டத்தட்ட இவ்வளோ தான், என்னோட ஒரு கை டிஸ்டன்ஸில் தான் நின்று பேசிட்டு இருக்கேன். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இன்னும் டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஜஸ்ட் 1 day யூசேஜ் தான். ஸோ அதனால் பெருசாக வந்து டெஸ்ட் பண்ணல. அவங்க கிளைம் பண்ணுறதன் பிரகாரம் ஒரு நாள் பிரச்சனை இல்லாமல் வரணும். பட் நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து அது கண்டிப்பாக வந்து மாறும். சரிங்களா, ஸோ அரௌண்ட் 5000 mAhக்கான பேட்டரி. ஏன்னா அவங்க எக்ஸாக்ட் நம்பர் பழம் எப்பவுமே கொடுக்க மாட்டாங்க. யாராச்சும் அதை ஜூஸ் போட்டு எடுத்து காமிக்கும் போது தான் நமக்கும் தெரியும். அந்த அளவுக்கு இருக்குது. சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. தட் இஸ் மோர் அன்லைக் பழம். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்ன மாற்றிருக்காங்கன்னா, பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலும் இனிமேட்டு நாங்கள் கொஞ்சம் மனசாட்சியோடு நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்ன 64 GB மட்டும் இருந்ததை இப்போ 128 GB கொடுத்துருக்காங்க. அண்ட் ரேம் எவ்வளோன்னு கேட்பீங்க, அது எனக்கும் சத்தியமாக ஐடியா கிடையாது. யாராச்சும் ஜூஸ் போட்டதை மட்டும் உங்களுக்கு போடுறேன்னு பார்த்துக்கோங்க. இவ்வளோ பார்த்துட்டோம். இந்த ஐபேட் மினி ஒரு பெரிய அப்கிரேடான்னு கேட்டிங்கன்னா ஒரு நிமிஷம். ஐபேட் மினி போன வாட்டி லான்ச் ஆனது இந்த சைடு கொடுக்குறேன். அண்ட் இப்போ இந்த ஐபேட் மினியில் என்ன இருக்குன்னு வந்து கொடுக்குறேன். ஓவராலாக இருக்கிறத பார்த்துக்கோங்க. எக்ஸாக்ட்லி என்ன மாற்றிருக்காங்கன்றதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இந்த ஒரு சில விஷயங்களை தவிர பெரிய மாற்றங்கள் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஆப்பிள் ஐபேட் மினி யூசருடைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கேட்டிருக்கீங்க. கூடவே ஒரு ஐபேட் ஏருடைய எக்ஸ்பீரியன்ஸும் சேர்த்து சொல்லியிருக்கேன். ஸோ உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ப நீங்க எது வேணும் அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். திஸ் இஸ் பியூர்லி ஃபார் ஐபேட் பையர்ஸ், இல்லை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு. ஏன்னா ஆண்ட்ராய்ட் சைடில் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. கம்பேரிட்டிவ்லி வேணுமா கம்பேரிசன் ஐபேட் வர்சஸ் ஆண்ட்ராய்ட் டேப்லெட்ஸ்? வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கொண்டு வரேன்.